கரூரில் 41 பேர் உயிரிழந்த அந்த துயர சம்பவம் நிகழ்ந்து கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஆமா, என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே, இன்னைக்கு மட்டும் என்னவா புதுசா? இல்ல மாப்ள, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போலாம். இல்ல மாப்ள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட. அதானே, என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். இதில் முக்கியமாக அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணி வழங்கப்படுகிறது என்பதற்கான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள எவ்வளவு ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை என்னால கிடைக்காம போயிருச்சு. ஏன் இப்படி பண்ணின்னு எங்க நியாயம் கேட்க வந்திருக்கீங்க? இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் தெரியுமா? அப்படித்தாடா பண்ணுவேன். உங்களால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவீங்க? கத்துவீங்க, அப்புறம் கத்துக்க. அட கத்துக்கப்பா. படிச்சு முடிச்சுட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை நாங்களும் அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கா நீங்களும் என்ன செய்ய போறீங்க? ஆளுக்கு ஒரு சங்கு கொடுப்போம்யா, வாயில வச்சு ஊதுங்க. அது கூட சீக்கிரம் போகணும்ப்பா, இல்ல வெறும் வாயுதா, வாய் வலிக்கும். எதுக்கு சிரிக்கிற? அன்எம்ப்ளாய்டு பார்த்தா உனக்கெல்லாம் கூட இலக்கரம் போச்சா? சரி, நீ எம்ப்ளாய்டு ஆச்சே. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இடைத்தேர்தலுக்காகத்தான் இந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் விஜயனுடைய பயணம் கரூருக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? அது இடைத்தேர்தல் வந்து எப்படி அடுத்த வாரமா இல்ல அடுத்த மாசமா? என்ன இடைத்தேர்தல் டேட் வந்துருச்சா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். நான் கேக்குறேன், இடைத்தேர்தலுக்கு போறாங்கன்னு கொடுக்கறனால உங்களோட தோல்வி பயமா? பயமா? உன்னை பார்த்து பயப்படுறது நீ என்ன பெரிய பின்லேனா? உடனே புறம்போக்கு. இன்னைக்கு கரூர்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு நடந்தக்கூடிய ஒரு தூரத்தை தான் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இவ்வளவு பேர் நீயே கொண்டுட்டு அவங்களுக்காக அலற மாதிரி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், அரசியலே வேணான்னு என்ன நடிப்படா? இந்த கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க அரசியல் ஆதாயம் தேடுறோம் அப்படின்னு சொல்லி பேசுறோம். அரசியல் ஆதாயம் தேடணும் நாங்க முடிவு பண்ணியிருந்தோம்னா அன்னைக்கே எஃப்ஐஆர்ல ஒரு பேரை போட்டு நாங்க பாருன்னு போயிருக்கலாம். அங்கேயே உங்களை பொலக்கட்சி விளக்கேத்திருக்கணும். உடனடியா போய் பார்த்தது நாங்க தான் பார்த்தோம். உங்களை மாதிரி ஓடி ஒளியறது வந்து ரன்னிங் ரேஸ் வச்சா யார் ஃபர்ஸ்ட் ஓடுவாருன்னு சொல்லி ஜோசப் விஜய் மாதிரி நாங்க ஓடல. முஸ்தபா, நீங்க பேசும்போது அமைதியா இருந்தா, நீங்க அமைதியா இருக்கணும். என்னடா அவர் எம்எல்ஏடா? மாமா கோவம் வந்துருச்சு. என்னப்பா டிஆர் மாதிரி பேசுறாங்க? நான் என்ன சுக்லாம் பரதம் சசிவர்ணமா சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். யார தற்குறின்ற? யார தற்குறி? நீ தற்குறி. பக்கத்துல அந்த அரவாளையறா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். தற்குறி. யார தற்குறின்ற? வாடா, ஒத்த கொத்த நிப்பம்பள அடிச்சு வாப்படா. வாடா, நீங்க பெரிய ஆளு, மக்கள்ல வச்சு வெட்டுடா. உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இழப்பீடு கொடுப்பது தமிழ்நாட்டுல நடக்கும். கள்ளசாரத்துல இறந்தவங்க கூட பணம் கொடுக்குறாங்க. எதோட கனெக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா? நாட்டோட முதலமைச்சர் ஒரு கருணை அடிப்படையில ஒரு வேலை கொடுப்பது நீங்க தவறுன்னு சொல்லுது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்னு கேக்குறேன். உங்க அம்மா வாங்காஸ்ல ஸ்வீட் சாப்பிட சொல்லியா? 41 பேர் இறந்தாங்கன்னா உன்னாலதான் இறந்தாங்க. அதுக்கு நீ கவர்மெண்ட் வேலையை நீ எப்படி கொடுக்க முடியும்? சம்பாரிச்சு இல்ல, சினிமா காசுல இருந்து சம்பாரிச்சு இல்ல, அதுல இருந்து எடுத்து கொடு. ஆட்சிக்கு வராம இருந்திருந்தாருன்னா அவர் கொடுப்பாரா? அப்படி கேளு. இன்னைக்கு இந்த 41 பேரை ஒரு உயிர் தியாகம் செஞ்ச தியாகி மாதிரி நீங்க கொண்டு போயிட்டு அந்த குடும்பங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்குறீங்க. உங்களுக்கு எங்களை பார்த்தா கேளப்பை மாதிரி தெரியுதா? இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அவர் முகத்தை பார்த்தாவே போதான். அவர் முகத்தை பார்த்தா மட்டும் போதும். அவர் முகத்தை பார்த்தா இல்ல, அது போதும். அவன் போனா போயிட்டு போறான். போனாலும் போயிட்டு போறியா? அவரோட முகம் பார்க்கணும். அந்த முகத்தை பார்த்தே ஆகணும். அந்த முகம் அந்த அளவுக்கு இது. காலையில வேலைக்கு போறவன் இவன் முகத்தை ஒரு தடவை நேரா பார்த்துட்டு போனா போதும். பாட் அவுட். அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான். இவன் மூஞ்சிக்கெல்லாம் ரேபான் கிளாஸ் அச்சைனாலே கண்டு. நிவாரண தொகை உங்களுக்கு வந்துருச்சுங்களா? இப்போ இது வந்திருக்குது, 20 லட்சம் வந்திருக்கு. இத பத்தி என்ன கருத்து சொல்றீங்க நீங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. எப்படிதான் சிரிப்பு வரும்? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? உங்களை பார்க்க வந்து நீங்க சினிமா நடிகரா இருந்தப்போ உங்களை பார்க்க வந்த முகத்துல இறந்தவங்களுக்கு இப்ப ஆட்சி கட்டுல உட்காந்து அரசு வேலை தருன்றது இது ஒரு சர்வாதிகார போக்குதான். எப்படி நாங்க காலம் காலமா ஃபீஸ் கட்டி ராப்பகலா தூங்காம கஷ்டப்பட்டு உடம்புல அவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கோம். ஆனா நீங்க உங்களுடைய கூட்டத்தை பார்க்க வந்து உயிர் விட்டு 41 பேருக்கு வந்து அரசு வேலையை கொடுக்கறீங்க.
இது எந்த விதத்துல நியாயம் சார் அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. இப்ப என்னங்கிறதுக்கு ராத்திரி பகலா டிஎன்பிசில படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாமுக்கு 4 எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி வீட்டுல உட்காந்துக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு ஒரு நடிகரை பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் போச்சு. அந்த கூட்டத்துல ஒரு ஸ்டாம்பேடு ஏற்பட்டுச்சு. அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க அரசு வேலை கொடுப்பீங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இல்ல நடிகரை பார்க்கறதுக்காக போனவங்களுக்கு அரசு பண்ணி தரலாமான்றதும் உங்களோட கேள்வியா இருக்கு. அதானே உண்மை. நாளைக்கு இன்னொரு நடிகர் ஒரு கூட்டம் ஆரம்பிப்பாரு, அவர் போய் திரும்ப மாதிரி ஸ்டாம்பேட் ஏற்படுச்சுன்னு வச்சுங்க, திரும்ப அவர் வந்தாருன்னா திரும்ப அரசு வேலை கொடுப்பீங்களா? அப்ப அதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுன்னு இருக்கோம். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க? நீங்க நடிகனா என்ன வேணா பண்ணிட்டு போங்க, முதலமைச்சரா இருக்கிறீங்க, எதை முன்னுதாரணமா காட்ட போறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால தொகுதியோட எம்எல்ஏ பெரம்பூர் தொகுதி மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எம்எல்ஏ ஆபீஸர் தரகல. வெக்கமா இல்ல உனக்கு? ஆனா நீங்க கரூருக்கு போறீங்க, ஏன் போறீங்க? இடைத்தேர்தலுக்காக தான் போறீங்கன்னு தான் நாங்க சொல்லுவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் விசில். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இதுல இடைத்தேர்தல் என்பதுதான் நோக்கமாக இருக்கு. அதனாலதான் திருச்சி கிழக்கு இப்ப கரூர் அப்படின்னு அவருடைய அந்த பயணம் என்பது அப்படியாக திட்டமிடப்படுது என்பது அவருடைய விமர்சனம். அவங்க பாருங்க. சொல்லுடி சொல்லு. அதாவது முதல்வர் விஜயின் கரூர் பயணம் அரசியல் ஆக்குவது யார் அப்படின்னு ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி தலைப்பு வச்சிருக்கீங்க. இதற்கு இது பதில் இல்லையே. எங்களோட தலைப்பை நீங்க கிண்டல் பண்றத அப்புறமா கிண்டல் பண்ணிக்கலாம். அந்த கேள்விக்கான பதில சொல்லுங்க. கேட்கிற கேள்வி மட்டும் ஓகே, என் சிற்றறிவுக்குப்பட்ட திருத்தத்தை சொன்னேன். குடுக்கிற டயலாக் ஒட்டி பேசு, ஓவரா பேசாத. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஒர்க் பேரறிவாளர் நினைச்சதா சார் சென்ட்ரல் ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் எனக்கு தெரியும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இந்த கருணை அடிப்படையில் பணி என்பது அந்த குடும்பத்துல பிரெட் வின்னர் யாராவது இறந்துட்டாங்கன்னா குடும்பம் கஷ்டப்படுறதுக்காக அரசு பணியில இருந்தவங்க இறந்துட்டாங்க. என்ன எஜுகேட் பர்சன்ட், என்ன படிச்ச நீ? காலேஜ் சுண்டக்கா காலேஜ். ஆமா, விஜய்க்கு ஓட்டு போடுங்க இப்படி சொல்லி நீ வந்து திருட்டுத்தனமா முள்ளமாரித்தனமா நீ உள்ள பூந்திருக்கிற. சின்ன பையன், அவனுக்கு கும்பிடுங்க, அவன் கோச்சுக்கு போறான். இவருக்கு தான் ஓட்டே கிடையாது. அவனுக்கு ஓட்டு இருக்கோ இல்லையா? அவன் அப்பா அம்மாவுக்கு ஓட்டு இருக்கோம்னா இவனுக்கு மரியாதை காட்டலன்னா அவன் 2 பேருக்கும் கோவம் வந்துடும். போடுங்க கும்பிடு. வணக்கம் தம்பி. ஐயோ அப்படி இல்ல, தம்பி குலமே வணக்கம். தம்பி குலமே வணக்கம். சாப்பிட்டியாப்பா? ஒரு ஓட்டு. உங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? 2 ஓட்டு. பள்ளிக்கூடத்துக்கு போனியா? 3 ஓட்டு. நல்லா படிக்கிறியா? 4 ஓட்டு. அப்படியே அந்த மூக்கு செடி கொஞ்சம் தொட்டு. விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பி அவங்களாலதான் இது நடந்திருக்கு. கூச்சமே இல்ல. இப்படி பண்ணா போதுமா? சேவிங் பண்ண போறாரா? நீ வந்து ஆட்சியில வந்து என்னத்தை கிழிக்க போற? ஓகே சரிங்களா? ஆணியே புடுங்க முடியாது உன்னால. ஒண்ணும் படி. பல்லருக்கு எவ்வளோ ஆகும் சார்? ஒரு 1500 ரூபா ஆகும் சார். பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். 2 பேர்ல யார் பண்ணுவீங்க சார்? நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? புரிஞ்சு போச்சு. அப்படின்னா இவர் பண்ணுவார் சார். என்ன சம்பந்தம்? ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவருக்கு ஒரு 2 இயர்ஸ் தான், பட் அவருக்கு ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார். அப்போ அவரே பண்ணுங்க சார். அதான் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இப்போதான் பழகிட்டு இருக்காரு. ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.